கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் 5 நாட்கள் தொடர் பயானில் முதலாவது மனிதனின் பிறப்பும் இறப்பும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்ப்போம். பொதுவாக முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அல்லது அவன் கடவுளே வணங்காத நம்பாத ஒரு நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற கடவுள்களை கற்பனைகளை வணங்கக்கூடிய முஸ்லிம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உயிர் இல்லாத சில பொருள்கள், சில மிருகங்கள், இது எல்லாத்துக்குமே சரி, ஒரு படைப்புக்கு ஆரம்பம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த படைப்புக்கு முடிவும் இருக்கிறது. முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம் இல்லாதவர்களும் சரி, அவர்கள் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்போதும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டான். பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் உண்மை, ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஒரு மனிதனுக்கு எப்போதும் மரணமே இல்லை, அப்படி யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில தலைவராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எப்போதும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. அப்ப மரணம் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்காது. ஒரு மனிதன் எப்போது இறப்பான் என்று படைத்த இறைவனை தவிர அவர் யாருக்கும் தெரியாது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே, எப்படி தாயோடைய வயிற்றிலிருந்து வெளிவருவதற்கு முன்பாகவே அவனுடைய உடலில் ரூஹ் ஊதப்படும். மலக்குமார்கள் தாயோடைய வயிற்றில் ரூஹ் ஊதுவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையின் அடிப்படையில் மலக்குமார்கள் 4 விஷயங்களை எழுதுவார்கள். முதலாவது அவனுடைய இறப்பு, அவன் எங்கே பிறப்பான், எங்கே இறப்பான், அவனுடைய இறப்பும் அவனுடைய ரூஹ் போடும் பொழுது எழுதப்பட்டிருக்கும். அப்ப ஒரு மௌத் என்பது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு வரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம். இது அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் நடக்கிறது. ஒரு நிமிடம் முந்தார், ஒரு நிமிடம், ஒரு நொடி இருந்தார், அவர்களுக்கு மரணம் வந்து விட்டால், அது பின்தங்கி இருக்கார், அதை மாற்ற முடியாது. அதை அவர்கள் முன்னாடி கடந்து செல்லவும் முடியாது. அப்ப அந்த மௌத் என்பது எங்க இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு அடைந்து தீரும். அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, இந்த மௌத்தை வெறுத்தாலும் சரி, நீங்கள் இந்த மௌத்தை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரி, இந்த மௌத் உங்களை வந்தே தீரும். இன்னும் சூரத்துல் நிசாவுடைய வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் ஒரு வலிமையான ஒரு பாதுகாப்பான கோட்டையில் இருக்கிறீர்கள், ஆனால் அந்த இடத்திலும் மரணம் என்பது உங்களுக்கு வந்தே தீரும். ஆரம்ப காலகட்டத்துடைய சமுதாயத்துடைய நிலைமையை, அவர்களுடைய முடிவை, அவர்களுடைய சம்பவத்தை குர்ஆனில் நாங்கள் படிக்கும் பொழுது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருந்தது நாம் குர்ஆனிலே படிக்கின்றோம். அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அவர்களுக்கு முன்னால் சென்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அதற்கு முன்னால் இருந்த சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருந்ததோ, அதிலிருந்து அந்த காபிர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த தண்ணீரிலிருந்து, இந்த நடுக்கமிலிருந்து, இந்த அதாபிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து எங்களுக்கு இந்த மழை பாதுகாப்பு தரும். அந்த மழையில் அவர்கள் வீடு கட்டினார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு சில சத்தத்தின் காரணமாகவே அவர்களுக்கு மௌத்தை கொடுத்து விட்டார். அப்ப அவர்கள் எவ்வளவு பெரிய கோட்டையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அந்த மௌத் வந்து விட்டது என்று சொன்னால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த மௌத்தில் இருந்தால் அதை யாராலையும் மாற்றவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்து விட்டால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் தான் சென்று விடுவார். இந்த உலகத்தில் வந்து விட்டால் அந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு போதுதான் ஆகும். அவன் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி. மலர்கள் மௌத் வந்து நம்ம காரணத்தை சொல்ல முடியாது. இல்லை, எனக்கு இன்னும் 1 லட்சம் சம்பாதிக்கணும், கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம காரணத்தை சொல்ல முடியாது. இல்லை, எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல,
இன்னைக்கு இன்னொரு 2 வருஷம் கொடுங்க, நான் இன்னும் வீடு கட்டி முடிக்கல, இன்னைக்கு இன்னொரு 6 மாசம் கொடுங்க அப்படி இந்த உலகத்தில் இந்த மனிதர்களிடம் காரணத்தை சொல்லலாம். மலக்குள் மௌத்துக்கு என்ன காரணத்தை சொல்ல முடியும்? அவர்களுடைய பேச்சை கூட கேட்க மாட்டார். அவருக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதன் அடிப்படையில் அந்த ரூஹை அவர் பிடித்து எடுத்துடுவார். நல்லவர்களுடைய ரூஹை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கின்றார்? அந்த மலக்குகள் எப்படி எடுப்பார்கள்? ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நமக்கு புரியுற அளவுக்கு சொல்ல போனால் ஒரு மாவுல ஒரு முடி இருக்கும் பாரு, அது இழுத்தா எப்படி வரும்? சாஃப்டா அப்படி இருக்கும், எந்த விதமான தொந்தரவு இருக்காது. ஆனா ஒரு கெட்ட ரூஹ், ஒரு கெட்டவர்களுடைய ரூஹ் அவர்களுடைய உடலிலிருந்து எடுக்கப்படும். எப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நரம்பிலிருந்தும் அவர்களுடைய ரூஹை பிரிக்கப்படும், பிரிச்சு எடுத்துடுவாங்க மலக்குமார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு முள்ளு செடி இருக்குது, அந்த முள்ளு செடியில நம்மளுடைய துணியை ஆடையை போட்டு இழுத்து பாருங்க எப்படி பிச்சுக்கிட்டு வருது. அப்படிதான் அந்த கெட்டவர்களுடைய ரூஹ் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அவர்களுடைய உடல் இருந்து பிச்சு எடுப்பார். அந்த கெட்டவர்கள் ஆசைப்படுறாங்க, இல்ல எனக்கு இன்னும் நேரம் வேணும், நான் இன்னும் எல்லாம் முழுமையா புரிஞ்சுக்கல, எனக்கு இன்னும் நேரம் கொடுங்க. மலக்குமார்கள் அவர்களுக்கு நேரமும் கொடுக்க மாட்டாங்க, உங்க பேச்சும் கேட்க மாட்டாங்க. நேரம் வந்து விட்டதால் அவர்களுடைய ரூஹ் அப்படி பிரிக்கப்படும். அப்ப இந்த நிலைமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தை கண்டு அஞ்சி அழுதிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது, மரணத்தை பற்றி எப்போதெல்லாம் அவரிடம் பேசப்படுகிறதோ, எப்போதெல்லாம் அவர்கள் கபரிஸ்தானுக்கு போவார்களோ அப்போதெல்லாம் அவர்களுடைய தாடிகள் நிலைத்துவிடும். அவர்கள் அழுது அழுது அந்த தாடி நிலைஞ்சதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு அதிகமாக அழுது. ஏன் சொல்லுவார்களாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுதான் மனிதனுடைய முதல் படி. இந்த படியில் ஒரு மனிதனுக்கு வெற்றி அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஈஸி தான். அப்போ மனிதனுடைய பிறப்பு வந்து விட்டால் இறப்பு இருக்குது. ஒரு மனிதன் பிறந்ததுக்கு பிறகு அந்த இறப்பதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில காலங்கள் அது யாருக்கு எவ்வளவு எதுவும் தெரியாது. சூரத்துல் லுக்மானுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், ஃபீ ஐயி அர்தின் தமூத், ஒரு மனிதன் எந்த இடத்தில் மரணிப்பான் யாருக்கும் தெரியாது அல்லாஹ்வை தவிர. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அதில் ஒன்று அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார், ஒரு கருவில் ஒரு பிள்ளை எப்படி வளர்கிறது, என்ன ஆனா பெண்ணா, எல்லா விஷயமும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. வைனஸ்ஸிலுல் கைஸ், மறுமை விஷயமும் சரி, வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழையும் சரி, இது எல்லா விஷயமும் ஒரு மனிதன் எந்த நேரத்தில் மரணிப்பான், எங்கே மரணிப்பான் என்று இது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. ஒரு ஆள நடந்த உண்மையான சம்பவம் எப்படி பாருங்க. ஒரு 6வது படியிலிருந்து ஒருவர் கீழே விழுந்திருக்காரு, 6வது மாடியிலிருந்து ஒருவர் கீழே விழுந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல போகக்கூடிய அந்த நடந்த சம்பவத்தை 6வது படியிலிருந்து மேல மாடியிலிருந்து கீழே விழுந்த உடனே டாக்டர்கிட்ட வந்து சிகிச்சைக்காக வந்திருக்காரு. கால் உடைஞ்சு போச்சு. இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவருடைய பாடி தான் வந்திருக்குது. என்னாச்சுன்னு கேட்டா, பாத்ரூம் போகும்போது லேசா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. மாடி கூட இல்லை, கால் ஸ்லிப்ல மவுத். 6வது மாடியிலிருந்து கீழே விழுந்தவருக்கு அல்லாஹ் மவுத்தை கொடுக்கல, திடீர்னு கால் ஸ்லிப் கீழே விழுந்தவருக்கு அல்லாஹ் மவுத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஆச்சரியமான மவுத்துகள் நீங்க ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய உறவினர்கள் நமக்கு தெரியும். எப்படியெல்லாம் திடீர்னு மவுத்து வந்துருக்குது. சிரிச்சு பேசிட்டு இருப்பாரு, சிரிச்சுட்டே மவுத்தா போடுவாரு. தூங்கிட்டு இருப்பாரு, அவருடைய ஒரு ரூஹ் அப்படியே தூங்கிட்டு இருக்கு, மறுபடியும் எழுத்து வராது. அப்ப மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி இருந்தாலும் அதை அடைந்து தீரு, அது எங்க இருந்தாலும் தீரு, எந்த வயசுல இருந்தாலும் சரி. ஒரு குழந்தை ரூஹ போடப்பட்டு தாயோடைய வயிற்றிலே மரணிக்கக்கூடிய சம்பவங்களாம் நாங்கள் பார்க்கின்றோம். வெளிய உலகத்தை பார்க்காமலே, தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வராமலே ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ் மூத்தை கொடுத்து விட்டார். அப்ப இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இருக்கிறது. யாருக்கு எப்போது மரணத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு எந்த நேரத்தில் மவுத் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் எல்லாம் இந்த விஷயங்கள் அடிக்கடி ஏன் சொல்லப்படுகிறது? மனிதன் எப்போதும் பலகீனமானவன். خلق الإنسان ضعيفا, மனிதன் பலகீனத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான்.
மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்? உணர்ச்சி வசப்பட மாதிரி அவனுக்கு அதிகமாக உணர்ச்சி வரும். என்ன, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்து விட்டால் அவனுடைய கண்களுக்கு முன்னால் என்ன இருக்கிறதோ அதை தான் அவன் உண்மை என்று நினைப்பான். காசு நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் எவ்வளவு நாள் சம்பாதிப்பான். ஆனா நன்மை அவனுக்கு கண்களுக்கு தெரியல. நன்மை சம்பாதிப்பதற்காக அவனுக்கு முயற்சி எடுப்பதில்லை. ஏன்? அதை பார்த்து யார் இப்ப எனக்கு நன்மை கொடுக்க போறா, இருக்கிறத அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இங்க காசு சம்பாதிப்போம், பிள்ளைங்க மனைவிக்காக வீட்டுக்காக நம்மளுடைய குடும்பத்துக்காக சேர்த்து வைப்போம். நம்ம போனா நம்ம பிள்ளைங்க பார்த்துப்பாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் சம்பாதித்து இருக்கிறோம். ஆனால் நன்மைக்காக நாமும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவும் நம்மளுடைய உறவினர்களுக்காக நம்மளுடைய குடும்பத்திற்காக ஒருபோதும் நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளானிங் போடுறது கிடையாது. ஒரு 10 லட்சம் வந்துருச்சுன்னா அடுத்த பிளானிங் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி வீடு கட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு நன்மையான விஷயங்களில் எப்படி அதை தொடர்ச்சியாக வைப்பது, அதை எப்படி முழுமையாக நம்மளுடைய குடும்பத்துக்கும் போய் சேர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சதக்கத்துள் ஜாரியா அதற்காக நம்மளுடைய பிளானிங் கிடையாது. அப்போ ஒரு மனிதன் மரணத்தை மறந்து விட்டால் உலகத்தை அவன் இதுதான் சொர்க்கம் என்று நினைப்பான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகம் எப்படிப்பட்டது? அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் சிறைச்சாலை யாருக்கு? இறையடியார், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு. வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு இது ஒரு சொர்க்கம் போலதான் இந்த உலகம். அப்ப அவனுக்கு மரணம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம். மறந்துச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை? அப்படிதான் நம்மளுடைய நினைப்பு. அல்லாஹ் சொல்லுகின்றான், மரணத்தை கண்டு பயப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மரணத்துடைய ஆசை இருந்தால் அவர்கள் சொல்லட்டும். என்ன சொல்லட்டும்? இங்க எனக்கு மரணம் மறந்துமே அப்படின்னு அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவர்களுக்கு தெரியும் இந்த காசு சம்பாதிக்கணும், இந்த உலகம் வேணும். அல்லாஹ் அந்த குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், மனிதன் எவ்வளவு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. வைதா மஸ்ஸல் இன்சானு துர்ரு தஆனா லிஜம்பிஹி வ காயிதன் வ காயிமா. மனிதனுக்கு ஒரு சில நேரத்தில் கஷ்டம் வந்து விட்டால் அவன் எங்களை அழைக்கின்றான், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றான். அந்த கஷ்டத்தை நாங்கள் போக்கிவிட்டால் மனிதன் எங்களை மறந்து விடுகின்றான். எப்படி என்று தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் வார்த்தை சொல்லுகின்றான், இதற்கு முன்பு அவன் எங்களை அழைக்காத போல் அவன் எங்களை மறந்து விடுகின்றான். ஏன் இந்த நிலைமை நமக்கு தெரியுமா? இந்த உலகத்தை தான் நாங்கள் முதன்மையாக பார்க்கின்றோம். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். தனக்கு எது இருந்தாலும் சரி முதலில் மற்றவர்களுக்கு தான் பார்ப்பார்கள். அப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த உலகத்துக்காக யாரும் எந்த சஹாபாக்களும் வாழ்வது கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே அந்த சொர்க்கத்துக்காக தான், அந்த சொர்க்கத்துக்காக தான் வாழ்வார்கள். அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? யாருக்கு சொர்க்கம் வேண்டுமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்யுங்கள். யாருக்கு சொர்க்கம் வேண்டுமோ அவர்கள் சூரத்துல் இக்லாஸை 3 முறை படிங்கள், 10 முறை படிங்கள். யாருக்கு சொர்க்கம் வேண்டுமோ அவர்கள் இந்த துஆவை, இந்த திக்ரை ஓதுங்கள். யாருக்கு சொர்க்கம் வேண்டுமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கட்டுங்கள். யாருக்கு சொர்க்கம் வேண்டுமோ அவர்கள் அந்த ஏழை மிஸ்கீனுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த மனநிலையை புரிந்து கொண்டுதான் இந்த சஹாபாக்களுடைய ஈமானை அதிகரிப்பார்கள். அப்ப அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? எங்களுக்கு இந்த உலகம் பெரிது கிடையாது, எங்களுக்கு அந்த சொர்க்கம் தான் முக்கியம். அதற்காக நாங்கள் எவ்வளவு நாள் முயற்சி எடுப்போம் என்று சொல்லிதான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களையும் அத்துணை சம்பாத்தியத்தையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போட்டு விட்டார்கள். அதற்காக தான் அவர்களுக்கு ஒரு லக்கம் வந்துச்சு. என்ன தெரியுமா? உஸ்மான் கனி. கனி என்று சொன்னார் என்ன? பணக்காரர், செல்வந்தர். அவர் பணக்காரர் தான், ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் முழுமையாக அவர்கள் போட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செய்த அந்த தான தர்மங்களுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒரு பட்ட பெயரை கொடுத்தார்கள். அப்ப மரணத்தை மறந்து நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு இந்த உலகம் பெரிதாக தான் தெரியும். மரணத்தை மறக்காமல் இருக்கின்றோம். நம்மளுடைய உள்ளத்தில் 1% மரணத்துடைய அச்சம் இருந்தால், அந்த பயம் இருந்தால், நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த மரணத்துக்கு பிறகு என்னை பிடிப்பார் என்ற பயம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மனிதன் எப்போதும் பாவத்தில் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மரண நேரத்தில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வேதனை வரும் தெரியுமா?
அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும்போது சொல்கிறார்கள், அந்த மௌத்துடைய நேரத்தில் வரக்கூடிய அந்த பயங்கரமான அந்த ஒரு சக்கராத், அந்த ஒரு மயக்கம், அது உண்மையானது, அல் ஹக், அது சத்தியமானது. ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்காமல்லை, அவர்களுக்கும் அந்த கஷ்டம் வந்தது. அப்ப அந்த மரண நேரம் அவ்வளவு கடுமையானது. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்வார்கள், நினைவை அதிகப்படுத்துங்கள். எந்த திக்ரு தெரியுமா? மரணத்துடைய நினைவை அதிகப்படுத்துங்கள். அது உங்களுடைய மன இச்சையை வெட்டி விடும், துண்டு துண்டாக்கும். எப்படி? நமக்கு மரணத்துடைய பயம் வந்து விட்டால், இப்போது எனக்கு தெரியும் இஷாக்கு அப்புறம் என்னுடைய மரணம் அப்படின்னு சொன்னா, நான் இப்போது என்ன இருப்பேன்? படம் பார்த்துட்டு அல்லது பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். இருக்கிற காசு எப்படியாவது சதகா செய்யுங்க, இந்த சொத்து அங்க எழுதி வச்சிருங்க, அந்த பள்ளிவாசல் அந்த மதரசா கொடுத்துருங்க, நான் போய் ஒரு 10 ரகாத் தொழுதுட்டு வரேன். அப்படிதான் நம்மளுடைய மனம் இருக்கும், அப்படிதான் நாம் எண்ணுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிதான் சொல்கிறார்கள், எப்போதும் உங்களுக்கு மரணம் நெருங்கி விட்டது அந்த சிந்தனையில் இருங்கள். அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லத்தாத். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மௌத்துடைய நினைவு நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும். மௌத்தை பயப்படாமல் இருந்தால் அவனுக்கு நாளை மறுமையில் என்ன நடக்கும் என்று பயப்படாமல் தான் இருப்பான். அவனுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. மௌத்தை கண்டு பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயந்தார்கள். அது எப்படிப்பட்ட மௌத்து தெரியுமா? திடீர் மௌத்து இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், இதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஏன்? அதிலிருந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. திடீர்னு மௌத்து. நாம பாட்டுக்கு போன்ல பேசிட்டு போயிட்டு இருப்போம், கார்ல, பைக்ல, நாம எந்த தவறும் செய்யல, முன்னாடி இருந்து குறுக்குற ஒரு வண்டி ஸ்பாட் அவுட். அல்லாஹ் அக்பர். அப்ப திடீர்னு மௌத்துல நம்ம வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு அந்த நேரத்தில் தௌபாவுடைய வாய்ப்பு கிடைச்சதா? கிடைக்கல. அப்ப இந்த மாதிரி தௌபாவுடைய வாய்ப்பு கிடைக்காமல் மரணிக்கக்கூடிய அந்த மரணத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். அப்ப மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு யதார்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் எப்படி சொல்லுகின்றார்? மரணம் என்பது எல்லோருக்கும் வந்து தீரும். ஹாலிகுல் குல்லு ஷை குல்லு மன் அலைஹா ஃபான். எல்லா பொருள்களும் படைப்புகளும் அழிந்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மரணத்தை எடுக்கக்கூடிய அந்த மலக்குக்கும் மரணம் வந்துவிடும். ஜுல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வை தவிர யாரும் அந்த இடத்தில் உயிரோடு இருக்க மாட்டார்கள். அப்ப மரணத்தை நாங்கள் எவ்வளவு பயந்திருப்போமோ அல்லாஹ்வுடைய அச்சத்தில் இருப்போம். மரணம் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, அவனுக்கு எப்போதும் அல்லாஹ்வின் நினைவை கொடுக்கும். அல்லாஹ் இந்த நேரத்தில் அதாவை கொடுத்து விட்டார், இந்த நேரத்தில் மௌத்தை கொடுத்து விட்டார், என்ன ஆகும்? அப்போ ஒரு முஸ்லிம் எப்போதும் அந்த பயத்தில் இருப்பான். நாமும் அந்த நேரத்தில், எல்லா நேரங்களிலும், இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் முக்கியமாக நமக்கு எப்போது மரணம் வருது நமக்கு தெரியாது. நாளைக்கு நோம்பு நம்மளால வைக்க முடியுமா? நமக்கு தெரியாது. ஷஹர்ல இருக்கிறோம், அதே நேரத்தில் மௌத்து வந்துட்டா என்ன ஆகும்? அப்ப யாருக்கு என்ன, எந்த நேரத்தில் மௌத்து வரும் நம்ம யாருக்கும் தெரியாது. படிக்கக்கூடிய காலத்தில் மாணவர் மௌத்து, படிக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அவர் மௌத்து, போகக்கூடிய வண்டியில் வாகனத்துல ஒரு மனிதர் மௌத்து, ஒரு இமாமாக இருக்கிறார் அவருக்கு மௌத்து, திடீர்னு சின்ன குழந்தை, ஒரு காய்ச்சல், திடீர்னு மௌத்து. அப்ப மௌத்தை சொல்லிட்டு வராத சகோதரர்களே, பெரியவர்களே, சொல்லாமல் நமக்கு தெரியாமல் வந்துவிடும். ஆனால் சில முஸ்லிம்களுக்கு சில அடையாளங்களை எல்லாம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அனைவருடைய பாவங்களை மன்னித்து